ஹனுமான் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு சாபம் விட்டாளாம். உன் சக்தி உனக்கே தெரியாமல் போகும். ஆனா ரிஷிகள் சொல்லும் போது ஒரு கேவியட்டோட சொல்லுவா, ஒரு நோட்டோட சொல்லுவா, தெரியாமல் போகும் இன்னொத்தரொன்னுக்கு ஞாபகம் படுத்தும் வரை அப்படின்னு சொல்லிட்டா. இது அந்த மாதிரி ஒரு மறதி ஹனுமானுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டா, வாலியும் சுக்ரீவனும் அண்ணா தம்பி ரொம்ப ஒத்துமையா இருந்தா. அது ஏதோ ஒரு மாயாவிங்கிற ஒரு அரக்கனின் சந்தர்ப்பவசத்தால் இவ 2 பேரும் பிரிஞ்சு வாலி செத்து போயிட்டான்னு நினைச்சு விட்டார் சுக்ரீவன். அதாவது ஒரு குகைக்குள்ள வாலியின் துவனி கேட்டது, அண்ணா இறந்து விட்டான்னு சொல்லிட்டு துக்கத்தோடு நாட்டுக்கு திரும்புறான். அப்புறம் யாராவது ஒருத்தர் ராஜா ஆகணும். அவர் சொல்லிட்டார், என் தொண்டர்கள் கேட்டபடியால் நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷ்கிந்தைக்கு ராஜாவாயிட்டார். இது ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் வாலி நிக்கிறான். வாலி காலில் விழுந்து, அண்ணா நீ உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷம் சொன்ன. வாலி இதெல்லாம் நம்பவே இல்லை. எப்போது நான் போர்க்களத்தில் உயிரை துறப்பேன் என்று காத்து கொண்டிருந்த தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்தி விட்டான். நாடு கடத்திய பிறகு அதான் சொன்னேனே முன்னாடி, ஹனுமான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், எப்பவுமே சுக்ரீவனோட இருப்பேன். ஹனுமானும் சேர்ந்து கிளம்பிட்டான். அவரை நாடு கடத்தலைனாலும் சுக்ரீவன் எப்ப நாடி கடத்தியாச்சோ நானும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்தார். கூட 4-5 பேர் வந்தா. இவாள்லாம் ஒரு இடத்துல தங்கணும். ஆனா என்ன ஆயிடுது, இந்த வாலி அடியாட்களை ஹென்ச்மென்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழை அமிச்சா நல்லா வே புரோட்டீன்லாம் சாப்பிட்டுட்டு நன்னா மல்லர்களா இருக்கா. அவள்லாம் இவரை துரத்தின்ண்டே வரா. இவன் ஒரு ஊரா போயிட்டு இருக்கான். எங்கே எட்டிசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போன்னு எல்லா பக்கமும் போயிட்டு அப்புறம் கடைசியில் கிஷ்கிந்தைக்கே வந்துடுறான். கிஷ்கிந்தை அருகில் ரிஷ்யமூக பர்வதம்ங்கிற இடம், அதன் குகையில தங்கி விடுறான். ஏன் சுவாமி எங்கெல்லாமோ போயிட்டு இங்க வாலி தேட மாட்டானா? அவருக்கு தெரிய வருது, இந்த இடத்துலதான் ஒரு காலத்தில் வாலி என்கின்றவன் துந்துபி என்கின்ற ஒரு எரும மாட்டை அடித்தனுப்பினான். அந்த இடத்துல மதங்க முனியுடைய ஆசிரமம் இருந்தது. அந்த துந்துபிய அடிச்ச இடம் இந்த இடம். இந்த இடத்துலதான் மதங்க முனி ஆசிரமம். மதங்கர் ஒரு சாபம் கொடுத்தார், எப்போது வாலி திரஸ்காரம் பண்ணி என்னுடைய ஆசிரமத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தினானோ, இந்த இடத்துக்கோ சுற்றுப்புறங்களுக்கோ வாலி வந்தால் அவனுக்கு மரணம் நிச்சயம். அந்த தைரியம் இருந்தபடியால் தான் சுக்ரீவன் இங்க தங்கினார். இதுல ஒரு சூக்ஷ்மம் பாருங்க, ஹனுமானுக்கு இந்த இடம் ஏற்கனவே தெரியும். அப்படின்னா முன்னாடியே சுக்ரீவனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா போகாதேன்னுட்டு? இல்லையா, போகட்டும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் நினைச்சிருப்பார். ஹனுமான் அப்படி நினைச்சிருக்க மாட்டார். அதுக்குதான் ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் சொல்றார், அந்த ரிஷிகள் கொடுத்த சாபம் எந்த வரைக்கும் ஹனுமான தள்ளிருக்குன்னா, பக்கத்துல இருந்த சுக்ரீவனுக்கு இந்த ரிஷ்யமூக பர்வதத்தின் குகையை சொல்ல தெரியலையே. சரி, இதனால நமக்கு என்ன சார் லாபம்? ஹனுமான் மறந்தார் இருக்கட்டும். அதாவது ஒரு அடியவர்களுடைய சாபத்துக்கு நாம் ஆளாக கூடாது.